2018 ரிலீஸ் ஆன ஹேரிடிட்டரி. நம்ம ஹீரோயினோட மம்மி இறந்து போயிட்டா. ஒரு பக்கம் அவ பேயா வர, இன்னொரு பக்கம் அவளால ஒட்டுமொத்த குடும்பமும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் அவளோட குடும்பம் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடி அடின்னு அடிக்கும். ஆனா அங்க இங்க வர ட்விஸ்ட் அதை ஓரளவுக்கு சமாளிக்கும். இந்த படத்துல பேயெல்லாம் பயங்கரமா காமிக்கவே இல்லை. ஆனா அந்த குட்டி பொண்ணை காமிச்சு நம்மள பயமுத்துறானுங்க. ஆனா அந்த பொண்ணை சாதனமா பார்த்தாலே பயமா தான்ப்பா இருக்கு. படம் பொறுமையிலே பொறுமை. அப்படி ஒரு பொறுமை. நார்மலா பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஓடும். 2x ஸ்பீட்ல வச்சு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 7.3, நம்ம ரேட்டிங் 5.5. ஹேரிடிட்டரி பேய்களின் ராஜ்யம். 2024 ரிலீஸ் ஆன கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஃப்ராசன் எம்பயர். பேயை ஓடுன்னு ஓட விட்டு அதை பிடிக்கிறன்னு பேரில் தெருக்களையும் எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி ஒரு வழியாக பேயை பிடிச்சி அடக்குறாங்க நம்ம ஆண்ட்மேனும் அவரோட டோமர் ஃபேமிலியும். ஒரு பக்கம் பந்துக்குள்ள அடைப்பட்டு இருக்கிற ஒரு அரக்கன் வெளியே வரான். அவன் இந்த உலகத்தையே அழிக்க பார்க்குறான். இன்னொரு பக்கம் கோஸ்ட் பஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் நம்ம ஹீரோக்கள் அந்த அரக்கனை தடுக்க பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த அரக்கனை அடக்கி ஒடுக்கி பந்துக்குள் அடைத்தார்களா இல்லையா, உலகத்தை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். லேகு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். சிஜி ஒர்க்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் திரைக்கதையில் கோட்டை விட்டுட்டாங்க. பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. திரைக்கதையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. அதனாலேயே நமக்கு ஒரு கட்டத்தில் தூக்கமே வருது. தமிழ் டப்பிங் என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனால் அண்டுமேனு கொடுத்த வாய்ஸ் மட்டும் சாக்கடியில் முக்கி எடுத்த மாதிரியே இருக்கு. ஆக மொத்தத்தில் தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 3.5. கோஸ்ட் பஸ்டர் ஃப்ராசன் எம்பயர் பேய்க்கு போர் அடிக்க வைத்த ஹீரோக்கள். 2023 ரிலீஸ் ஆன தி குளோனோட டைரான். ட்ரக் டீலர் ஆன நம்ம ஹீரோவை ஒரு கேங்கு சுட்டு தள்ளுறாங்க. ஆனா இறந்து போன நம்ம ஹீரோ உயிரோட வராரு. ஒரு பக்கம் இவரு எப்படி உயிரோட வந்தாருன்னு இவரோட நண்பர்களுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் இவரை மாதிரியே பல பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கண்டுபிடித்து வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான லேக் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிற படம். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. ஆனா படம் IMDb ரேட்டிங் 6.7, நம்ம ரேட்டிங் 5.4. தி குளோனோட டைரான் அரசாங்கம். 2017 ரிலீஸ் ஆன ரீவோல்ட். ஏலியன் ரோபோட்டுகள் பூமியை ஆக்கிரமிச்சு மக்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ராணுவ வீரரான நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏலியன் ரோபோட்டுக்கிட்ட இருந்து தப்பித்தார்களா இல்லையா, ஏலியன்களை அழித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான லேக் அடி அடின்னு அடிக்கிற படம். சிஜி ஒர்க்கில் ஏலியன் ரோபோட்டுகளை ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.3, நம்ம ரேட்டிங் 4.6. ரீவோல்ட் ஏலியன் தி ரோபாட். 2011 ரிலீஸ் ஆன ஜங்கிள் குரூஸ். ஆராய்ச்சியாளரான நம்ம ஹீரோயினி ஒரு அபூர்வ பூவை தேடி கண்டுபிடிக்க அதற்கான மேப்பை கண்டுபிடிச்சு கூடவே இவரோட கே பிரதரைய ஓட்டிக்கிட்டு அமேசான் தீவுக்கு போற. அங்க சுற்றுலா பயணிகளுக்கு சுத்தி காட்டுற கைடாகவும் படகு ஓட்டியாகவும் இருக்காரு நம்ம ராக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ கிட்ட இயல்பு கேட்டு அந்த பூவை தேடி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்லனும் அந்த பூவை தேடிக்கிட்டு இருக்கான் போல. அவன் இவங்களை துரத்துறான். அமேசான் காட்டுக்குள்ள பயங்கரமான வழிகளை கடந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அபூர்வ பூவை தேடி கண்டுபிடித்தார்களா இல்லையான்னு ஒரு சில ட்விஸ்ட்டை வச்சு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான ஃபேண்டசி படம். லைட்டா டால் அடிக்கும், ஆனா லேக் அடிக்காது. தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.6, நம்ம ரேட்டிங் 6.4. ஜங்கிள் குரூஸ் அமேசான் தீவு. 2024 ரிலீஸ் ஆன ஆர்காடியன். ஒரு விசித்திர மிருகம் மக்களை அழிக்குது. அதுல இருந்து தப்பிச்ச நம்ம ஹீரோ அனாதையா இருக்கிற 2 குழந்தைகளை பாக்குறாரு. தத்தெடுத்து வளர்க்குறாரு. ஒரு பக்கம் அந்த மிருகங்களுக்கு பயந்து பயந்து வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பகலானா வெளியே சுத்துறாங்க, நைட் ஆனா வீட்டுக்குள்ள வந்து அடங்குறாங்க. இல்லனா அந்த மிருகம் கதவை தட்டும். இன்னொரு பக்கம் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க வழியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் விசித்திர மிருகக்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். சிஜி ஒர்க்ல அந்த மிருகத்தை நல்லாவே காட்டல. தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.5, நம்ம ரேட்டிங் 4.5. ஆர்காடியன் மனிதர்களை விழுங்கும் மிருகம்.